நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. தற்பொழுதைய முக்கிய செய்தி, ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு ஒரே நாள்ல 5360 ரூபாய் குறைந்திருக்கிறது. முக்கிய செய்தியா நம்ம பார்க்கிறோம். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சங்கரனும் இணைந்திருக்கிறார். சங்கரன், வணக்கம். தங்கம் விலை தொடர்ந்து குறைந்து வரக்கூடிய நிலையில இன்றைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? மேலும் விவரங்களை நீங்க விரிவா பதிவு செய்யலாம். வணக்கம் அஞ்சலி. கடந்த திங்கட்கிழமையிலிருந்தே தங்கம் வெள்ளி விலை என்பது ஒவ்வொரு நாளும் கணிசமான அளவிற்கு சரிந்து கொண்டே வருகிறது. இதற்கு உலகளாவிய அளவுல கச்சா எண்ணெய் மீதான முதலீடுகள் அதிகரிப்பு, அதே போன்று டாலர் மீதான முதலீடுகள் அதிகரிப்பு, இந்த இரண்டின் காரணமாக தங்கத்தின் மீதான முதலீடுகள் மிகப்பெரிய அளவில் சரிவை தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் கணிசமாக குறைந்து வரக்கூடிய நிலையில் கடந்த திங்கட்கிழமை என்று மீண்டும் ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் என்ற நிலைக்கு வரும் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி தற்போது கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு எட்டக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. இன்று ஒரே நாள்ல பார்த்தோம்னா ஒரு கிராம் 670 ரூபாயும் ஒரு சவரனுக்கு 5360 ரூபாயும் இன்று காலை தங்கத்தின் விலை குறைந்திருக்கிறது. கடந்த சனிக்கிழமை என்று ஒரு கிராம் 13,620 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 12,950 ரூபாயாக தங்கத்தின் விலை சரிவை கண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு சவரன் 1,03,600 ரூபாய் என்ற அளவிற்கு குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதே போன்று வெள்ளியின் விலையும் இன்று ஒரே நாளில் ஒரு கிலோவிற்கு 15,000 ரூபாய் குறைந்திருக்கிறது. சனிக்கிழமை என்று ஒரு கிலோ 2,50,000 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது கிராமிற்கு 15 ரூபாயும் ஒரு கிலோவிற்கு 15,000 ரூபாயும் குறைந்ததன் காரணமாக தற்போது இன்றைய காலை வர்த்தகம் என்பது ஒரு கிராம் 235 ரூபாய் என்றும் கிலோவிற்கு 2,35,000 ரூபாய் என்ற அளவிலும் இன்றைய காலை வர்த்தகம் துவங்கி இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் மேலும் தங்கம் வெள்ளி விலை கணிசமாக குறையும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அஞ்சலி, நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.